நிதி நிலைமையை பொறுத்தே மாநில அரசுகள் இலவசங்களை அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை அறிவித்துவிட்டு கர்நாடக அரசு திண்டாடுவதாக தெரிவித்துள்ளார். நெட்வொர்க் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷியுடனான கலந்துரையாடலில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் கோயில்களை பக்தர்கள் நிர்வகிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். நியூஸ் 18 இந்தியா சௌபால் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நெட்வொர்க் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷி கலந்துரையாடினார். அப்பொழுது எந்த முன் தயாரிப்பும் இன்றி சில மாநிலங்கள் இலவசங்களை அறிவித்து விடுவதாக விமர்சித்தார். கர்நாடகா, இமாச்சல பிரதேசத்தில் வாக்குகளுக்காக காங்கிரஸ் அறிவித்த இலவசங்களால் அந்த மாநிலங்களின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். What that budget is capable of taking up, will that state be in a position to undertake its developmental activities plus all the freebies and get it funded through the budget in the assembly, get it clear in the assembly or in the parliament, and then announce schemes. Classic example is of Karnataka and Himachal Pradesh. கூட்டணி கட்சிகளின் அழுத்தத்தால் சில மாநிலங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கப்பட்டதா என நெட்வொர்க் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் சில தவறான கதைகள் கட்டமைக்கப்படுவதாகவும் சில விஷயங்கள் திரித்து பரப்பப்படுவதாகவும் கூறினார். அரசு யூ-டர்ன் எடுத்துவிட்டதாக எதிர்க்கட்சிகள் வைக்கும் விமர்சனங்களுக்கும் அவர் மறுப்பு தெரிவித்தார். கடந்த காலங்களில் செய்தது போல் முறையான சீர்திருத்தங்கள் மற்றும் மக்களுக்கான நலத்திட்டங்களை மத்திய அரசு தொடரும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்தார். சாதிகளுக்கு கொடுக்கும் முன்னுரிமையை விட நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். जिसके ऊपर ध्यान देना चाहिए, किसान, गरीब, महिला और युवा. தேர்தல்களில் பாஜக வெற்றி பெறும் போது தேர்தல் ஆணையத்தை குற்றஞ்சாட்டி ராகுல் காந்தி அழுவதாகவும் காங்கிரஸ் வெற்றி பெறும் போது அவர் அமைதி காப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் குற்றஞ்சாட்டினார். மக்களுக்காக பாஜக இன்னும் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதும் தங்கள் வேலைகளை எதிர்க்கட்சிகள் சரியாக செய்வதற்கு கூடுதல் இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதும் தான் கடந்த மக்களவை தேர்தல் சொல்லும் செய்தி என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு குறித்து பேசிய நிர்மலா சீதாராமன் கோயில்களை பக்தர்களை நிர்வகிக்க வேண்டும் என்றும் கூட்டணி குறித்து பாஜக தலைமை முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்தார். The state election, it will be the central party which will take a call on how, what should be at all on the alliance matter. Wherever temples are with the government, it should ideally be left to the devotees and the devotees. It should be managed by well-wishers, devotees in the place rather than be kept in the government's control. செபி தலைவர் மாதவி பூரி புச் மீதான மோசடி புகார் குறித்த கேள்விக்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் மாதவி பூரி புச்சும் அவரது கணவரும் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு சரியான முறையில் விளக்கம் தந்து வருவதாக தெரிவித்துள்ளார்.